வாசிப்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடினி இப்படி தேவ செய்தியின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. மனக்கங்கள் செவிகளை திறந்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு என்ன செய்யுமா? கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்ற. காட்டத்தி மரம். இன்றைய தின தேவ செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தை வளர செய்யுங்கள். எதை வளர செய்யணும்? ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் விசுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாருங்க? ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒவ்வொரு மனிதனுக்கு விசுவாசத்தை என்ன செய்திருக்கிறார்? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எனக்கு விசுவாசம் இல்லை என்று யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா அந்த விசுவாசம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு விதையை போல இருக்குது. எப்படி இருக்குங்க? விதையை வைத்து நாம் காட்டத்தி மரத்தை வேரோட பிடுங்கி கடலில் நடப்படுவாயாக அப்படின்னு சொல்ல முடியாது. சரிதானா? அதே போல மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23 வாசியங்கள் பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அங்க ஆண்டவர் சொன்னார், காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்கி கடலிலே நடப்படுவாயாக அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும்? நடக்கும் அப்படிங்கிறாரு. இங்க கர்த்தர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து, என்னத்தை பார்த்துங்க? மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் என்ன செய்ய? தள்ளுண்டு போ என்று சொன்னால் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில காட்டத்தி மரத்தை போல சில பிரச்சனைகள் ஆழமாக வேரூன்றி நிற்கிறது. அந்த வேரூன்றப்பட்டதான அந்த மரம் என்ன செய்யப்பட வேண்டும்? பிடுங்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுபோல மலை போன்ற உயரமான பிரச்சனைகளை நாம் என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். அந்த மலை என்றைக்கு அகலும் என்று நமக்குள்ள ஒரு பெரிய ஏக்க பெருமூச்சு நிறைய வேலைகளை நம்ம என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். சில வேளைகள்ல பிடுங்க வேண்டியது பிடுங்கப்பட வேண்டி இருக்கிறது. சில வேளைகள் அகல வேண்டிய மலை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அகல வேண்டி இருக்கிறது. ஆனால் அது நமக்கு முன்பாக என்ன செய்கிறது என்றால் நின்று கொண்டிருக்கிறது. இப்ப இதை ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீ அகற்ற வேண்டும், இதை வேரோடு என்ன செய்ய வேண்டும்? பிடுங்க வேண்டும். பிடுங்க வேண்டும் என்றால் கடுகளவு விதை விசுவாசம் இருந்தால் போதும் அப்படிங்கிறத நாம் தப்பா புரிந்து கொள்கிறோம். அந்த கடுகளவு விதை விசுவாசம் என்பது, விசுவாசத்தை தேவன் விசுவாசமாக விதையை தருகிறார். அந்த விதையை விதைத்து அதை வளர செய்து அதை ஆலமரமாக்கி அதை பெரிய மரமாக்கும் பொழுதுதான் நாம் இதை என்ன செய்ய முடியும்னா ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. மற்றபடி நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31, 32 வாசியங்கள் பார்க்கலாம். 31, 32.
அவர்களுக்கு சொன்னார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு எப்படி இருக்குதா? கடுகு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கடுகு இருக்கிறவே ரொம்ப சிறுசு. சில ஆட்களுக்கு கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியல. கண்ணு ஒண்ணு கையில கொடுத்தோம்னா இப்போ ஆட்களுக்கு தெரியுமான்னு ரொம்ப டவுட் தான். கண்ணாடி போட்டாதான் நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். அதுலயும் இப்படி ஃபோன் ஊதணும்னா அது காணாம என்ன செஞ்சிடும், டகான்னு காணாம போயிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு கடுகு எவ்வளவுப்பட்டது, ரொம்ப சிறுசு, ரொம்ப வெயிட்லெஸ். ரொம்ப எப்படிங்க வெயிட்லெஸ், ரொம்ப ரொம்ப காத்து. சரிதானா? சரி வாசிங்க. அந்த விதையை ஒரு மனுஷன் எடுத்து என்ன செய்யறானா, தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அது கிளைகளில் வந்து அடையத்தக்க எப்படி மாறுமா, மரமாக மாறும். அப்ப நல்லா கவனிக்கணும். கடுகு விதையளவு விசுவாசத்தை தேவன் நமக்கு நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம் உள்ளத்தில் வைக்கிறார். இயேசு எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார் என்று ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது அவன் என்ன செய்யப்படுகிறான் என்றால் ரட்சிக்கப்படுகிறான். ஒரு குழந்தையாக அவன் மாறுகிறான் என்று சொல்லலாம். ரட்சிக்கப்படும் போது நீங்கள் குழந்தையாக இருக்கிறீர்கள். இப்ப இந்த குழந்தைக்கு போய் நம்ம ஒரு பால் பாட்டில் பால் அடைச்சு கொடுத்தா போதும். அது அந்த பால் பாட்டில் குடிச்சிட்டு 1/2 லிட்டர் பால் பாட்டில் குடிச்சிட்டு அது வேகமா என்ன செய்யும், ஓடும், ஆடும், தலையை பிடிச்சு என்ன செய்யும், ஆட்டும், எல்லா வேலையும் என்ன செய்யும், பண்ணும். ஆனா அதே பிள்ளை 10 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. இப்ப அந்த பிள்ளைகிட்ட வந்து இதான் பால் பாட்டில் கொடுக்குறேன், பாலை குடிச்சிட்டு ஓடு அப்படின்னா ஓட முடியுமா? இப்ப அதே போல வேலை செய்ய முடியுமா? இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இட்லி என்ன செய்யணும், சாப்பிடணும். 2 இட்லி என்ன செய்யணும், சாப்பிடணும். 2 பேப்பர் மாதிரி தோசை சாப்பிட்டா என்ன இருக்காது. இன்னைக்கு நிறைய ஆட்களுக்கு பலன் இல்லாததுக்கு காரணம் என்னது, 2 பேப்பர் மாதிரி என்ன செய்யுது, தோசை சாப்பிடும். நம்ம நாட்டில் வந்து பஞ்சம் வராதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, இன்றைய மக்களே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேப்பர் தோசை ஊற்றி கொடுத்தா போதும், மக்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. அதுவும் தோசை கடையில் ஊத்துறாங்க பாருங்க, எங்க ஹோட்டல்ல அப்படி ஒண்ணு ஊத்தி அப்படி சுத்தி அப்படி ஒரு பெருசா போட்டு நம்ம ஆட்களுக்கு அது வயிறு நிமிர்ந்து. இது எந்த லெவல்ல தெரியல. இது போலதான் நாம் நிறைய வேலைகளை என்ன செய்யறோம் அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தலையை பிடிச்சு ஆடினேனே, ஓடுனேனே, ஆடுனேனே, அது ஓடுனது ரைட்டா ராஜா. இப்ப உனக்குள்ள விசுவாசம் வளர்ந்து இருக்குதா? நீ விதைய வாங்கின அந்த விசுவாசம் வளர்ந்தா மட்டும்தான் நீ இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனை உன்னால ஜெயிக்க. உனக்கு முன்பாக இருக்கிற மலை அகலணும், உனக்கு முன்பாக இருக்கிறதான மரம் வேரோடு பிடுங்கப்படணும் அப்படின்னா உன் வாழ்க்கையில விசுவாசம் என்ன செய்ய வேண்டும், வளர்ந்திருக்க வேண்டும். அப்படி விசுவாசம் வளர வேண்டுமானால் ஒரு விதை விதைப்பதற்கு சரியான நிலம் அவசியம். என்ன அவசியம்? நிலம் முதல்ல தேவை. 2வது அந்த நிலத்துல தண்ணி இருக்கணும். என்ன ஊத்தணும்? தண்ணி ஊத்தணும். 3வது என்ன இருக்கணும்? சூரிய வெளிச்சம் இருக்கணும். என்ன இருக்கணும்? இது 3 கரெக்டா கிடைச்சாதான் நம்ம விதைத்த விதை சரியான வளர்ச்சி அடைந்து சரியான காலத்திலே சரியான நேரத்திலே நமக்கு ஏற்ற 100 மடங்கு பலனை என்ன செய்ய முடியும், தர. ஆனா அந்த விதையை எடுத்து கரடு முரடான இடத்துல போய் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அது வளருமா? அப்ப விசுவாசம் வளர்வதற்கு ஏற்ற லேண்டாக அது இருக்க வேண்டும். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க சபைக்கு கூட்டத்துக்கு வர்றீங்க, வர்ற இடங்கள்ல உங்க விசுவாசம் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். நீங்க பரிசுத்தத்தில் என்ன செய்யணும், வளரணும். நீங்க ஜெபத்தில் என்ன செய்யணும், வளரணும். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், என்ன செய்யணும், வளரணும். வளர்ந்தா தான் நீங்க சந்திக்கிற பிரச்சனை உங்களால ஜெயிக்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, ஆரம்ப நாட்கள்ல சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்க சின்ன சின்ன பிரச்சனை ஜெயித்திருப்பார்கள். ஆனா இப்ப வந்து இவங்களுக்கு மலை போல பிரச்சனை என்ன செய்து நிக்குது. ஆனா இவங்க விசுவாசத்துல இன்னும் என்ன செய்யல, வளரவே. ஜெபத்துல இன்னும் என்ன செய்யல, வளரவே. ஆரம்ப நாட்கள சொல்லுவாங்க, நான் அப்படி ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணும்போது அந்த அற்புதம் நடந்தது, நான் அப்படி சுவிசேஷம் சொன்னேன், அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. ஆரம்ப நாட்களே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ஏதாவது நடக்குதான்னு கேட்டா ஒண்ணுமே என்ன செய்யாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த லிட்டில் ஃபெய்த், தி கிரேட் ஃபெய்த். பைபிள்ல 2 விசுவாசம் இருக்குது. ஒன்று சின்ன விசுவாசம், 2வது
கிரேட் ஃபெய்த், பெரிய விசுவாசம். ஒரு வாழ்க்கையில சின்ன விசுவாசத்தை வச்சு நீ மலையை ஜெயிக்க, மலையை அப்புறப்படுத்த, காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்க முடியாது. அதுக்கு தான் சொன்னோம், சேர்ந்து ஜெபிக்கிறது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க 100% பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது பாவமா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற போராட்டமா இருக்கலாம். இப்ப உங்களுக்கு 100% பிரச்சனை இருக்குது, ஆனா உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் 20% தான் இருக்குது. எத்தனை சதவீதம்? 20% விசுவாசத்தை வச்சு 100 மடங்கு பிரச்சனையை உங்களால ஜெயிக்க முடியாது. அப்ப 100% விசுவாசம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? மற்றவங்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும். அவங்க கிட்ட ஒருத்தங்கிட்ட 50% இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட 20% இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட 10% இருக்கும். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து 4 பேர் கூட்டணி சேர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த மலை உங்களை விட்டு என்ன செய்யும்? அல்லேலூயா. இதுக்கு தான் சொல்றது, சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப 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 அவசியம். உங்களால தனிப்பட்ட வாழ்க்கையில நீ ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியல அப்படின்னா அந்த பகுதியில உன் வாழ்க்கையில வீக்னஸா விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். உன்னால உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ அதை பொறுத்து தான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும், பொருளாதாரத்துல வளர முடியும், சரீரத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ள, உன் விசுவாசத்துக்கு மிஞ்சி நீ எதையும் பெற்றுக்கொள்ள. உன் வாழ்க்கையிலான விசுவாசம் வளருதா? அதுதான் இப்ப முக்கியமான கேள்வி. உன் விசுவாசம் வளருவதற்கு ஏற்ற சூழ்நிலை உனக்கு இருக்கிறதா? உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உன்னை விசுவாசத்துல டெவலப் பண்றாங்களா, இல்ல உன் விசுவாசத்தை டவுன் பண்றாங்களா? நீ போகிற இடம், நீ கூடுகிற இடம், நீ வசிக்கிற வீடு உன் வாழ்க்கையில விசுவாசத்தை தூண்டுதா அல்லது விசுவாசத்தை அழிக்குதா? சாத்தானுடைய தந்திரமே நம்ம பெற்ற விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். என்ன செய்யணும்? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள், அதுக்கு தகுந்த மாதிரி வியாதி, அதுக்கு தகுந்த மாதிரி பாவம், அதுக்கு தகுந்த மாதிரி பிசாசு போராட்டம் எல்லாமே இப்ப உங்களுக்கு முன்னாடி நிற்கும். இப்ப அதை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல் விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? வளர செய்ய வேண்டும். என்ன செய்யணுங்க? விசுவாசம் எப்ப வளரும்? அதை இப்ப நமக்கு முக்கியமான கேள்வி. விசுவாசம் எப்ப வளரும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி லேண்ட் ரொம்ப 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 முக்கியம். சரிதானா? கரடு முரடான லேண்ட்ல போய் என்ன செய்ய முடியாது? விதையை போட்டா பலனை பார்க்க முடியாது. அப்ப அந்த லேண்ட் என்பது எதை குறிக்குது? உங்க இருதயத்தையும் குறிக்கும், அதுக்கடுத்து நீங்க போகிற இடங்கள், சபைகள், ஊழியர் எல்லாத்தையும் குறிக்கும். அந்த இடங்களை போகும்போது உங்க விசுவாசம் என்ன செய்யணும்? வளரணும். என்ன செய்யணுங்க? நம்ம பிரேயருக்கு வந்ததான ஒரு நபர், அந்த நபர் சில வாரங்களா இப்ப வரல. நேற்று தினத்துல போன்ல பேசினேன் வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சகோதரி இன்னைக்கு வரல. ஆனா சரி வரலையே, அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஊஞ்சல் ஆடுது. என்ன ஆடிக்கிட்டு இருக்குது? என்ன ஆடிக்கிட்டு இருக்கு? விசுவாசம். ஒரு இடத்துல நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறது கட்டாயிருச்சு அப்படின்னா உண்மையை சொல்றேன், நீங்க பேக்வர்ட் ஆவீங்க. என்ன ஆவீங்க? எதுக்கு கர்த்தர் சபை என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்க? எதுக்கு கர்த்தர் ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்? நம்ம விசுவாசம் என்ன செய்யணும்? வளரணும். பிற மாதிரி கூட்டங்கள் வரும் பொழுது உங்க விசுவாசத்துக்கு ஆவியானவர் தண்ணி என்ன செய்வாரு? கிருபையாகிய தண்ணி என்ன செய்வாரு? ஊற்றுவார். அப்ப அதுல நீங்க நிலைத்திருந்து என்ன செய்யணும்? வளரணும். வளர்ந்தா தான் கனி கொடுக்க, வளர்ந்தா தான் நீங்க சந்திக்கிற பிரச்சனை ஜெயிக்க, வளர்ந்தா தான் உங்க தேவை சந்திக்கப்பட. இப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது 2 இட்லி போதும். இப்ப உங்களுக்கு 30 வயசு ஆகி போச்சு, 35 வயசு ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த 2 இட்லி வச்சு வண்டி ஓட்ட முடியுமா? இப்ப எத்தனை இட்லியா சாப்பிடணும்? நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா ஊத்தும் போது இட்லியை பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். இப்ப நம்ம ஆட்கள் ஊத்துற இட்லி எல்லாம் ஒரு கைக்கு தான். அப்படி நமக்கு என்ன செய்யலாம்? ஒரு படியாரி மாதிரி தான் வச்சிருக்காங்க. இதனாலதான் இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கு என்ன இல்ல, நீங்க நாகர்கோவில் சைடு போய் பாருங்க. நான் உண்மையிலே பார்த்துருக்கிறேன். நம்ம 3 வேளை சாப்பிட்ற சாப்பாடை அந்த ஆள் ஒரு டைம் சாப்பிடுவாரு. அதனாலதான் அவங்க குளிரா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் அப்படி கல்லு மாதிரி என்ன செய்யறாங்க? நம்ம ஆட்களுக்கு குளிர் வந்தா இது, வெயில் வந்தா அதுக்கு மேல இப்படி இப்படி பிடிக்குது. எது வந்தாலும் என்ன செய்ய முடியல. இப்ப இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க சார்? உங்க சரீரத்துக்கு நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க, ரைட், ஓகே. சரீரம் வளர்றதுக்கு உங்களுக்கு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆத்மா
இந்த ஆத்துமா வளரணும் அப்படின்னா நீங்க எதை சாப்பிடணும்? வசனத்தை என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஆனா சாப்பிடுறீங்களா? மற்றதுக்குலாம் எனக்கு நேரம் இருக்கு கஷ்டம். எதுக்கு மட்டும் எனக்கு நேரம் இல்லை? வசனத்தை வாசிக்கிற குறைந்தபட்சம் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு 10 அதிகாரம் படிக்கீங்க. எத்தனை அதிகாரம் படிக்கணுமா? நம்ம படிக்கிறோமா? நானும் இதுவரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கும் 10 அதிகாரம் ஓட மாட்டேங்குது. சரிதானே? சரி, ஒரு 5 அதிகாரமாவது படிங்க. 5 அதிகாரம் படிச்சுட்டேன், ஓகே. ஏன்னா நம்ம தியானிக்கிறதுனால எங்களுக்கு நேரம் ஓட மாட்டேங்குது. சரி, ரைட்டு, கவனிங்க. ஒரு நாளைக்கு ஆனால் தியானிக்காத ஆளா இருந்தால் எத்தனை அதிகாரம் படிக்கணும்? 10 அதிகாரமாவது என்ன செய்யணும்? படிக்கணும். படிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் உலகத்துக்கு டகான்னு போயிருவீங்க. எந்த உலகத்துக்கு போயிருவீங்க? 3ஆம் உலகத்துக்கு நீங்க போகாம இருந்தீங்கன்னா நீங்க சரியா இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன இருக்கீங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க. 3ஆம் உலகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா போராட்டத்துல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். எதுல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா விடக்கூடாது. தூக்கம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. ஏன்னா வசனத்தை விதைச்சாதான் வளரவே. தண்ணி பாய்ச்சினாதான் சார் விசுவாசம் வளரும். தண்ணி பாய்ச்சலன்னா விசுவாசம் என்ன செஞ்சிடும்? டவுன் ஆகி போகும். டவுன் ஆனதுனாலதான் உங்க ஜெபம் குறைவு. டவுன் ஆனதுனாலதான் நீங்க ஊழியம் செய்யறது கட் ஆகுது. எல்லாமே பேசிக் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தை உணர முடியும், உன் வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு சமாதானத்தை உணர முடியும், உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு அபிஷேகத்தை உணர முடியும்னா எந்த அளவுக்கு உனக்குள்ள விசுவாசம் வளர்ந்திருக்கு அந்த அளவுக்கு தான் நீ தேவ சமாதானத்தை, தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள. விசுவாசமே வளரல அப்படின்னா உன் லேண்ட் கல்லு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கல்லு மாதிரி இருக்கும். என்னத்தை போட்டாலும் உள்ளக்குள்ள போகவே. பிறகு நீங்க சிரிப்பீங்க. என்ன செய்வீங்க? ஆமா, நானும் தான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஒண்ணு என்ன செய்ய மாட்டேங்குது. என்ன செய்ய மாட்டேங்குது? காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களை பெற்ற அந்த விதை அப்படியே விதையாவே இருக்குது. விதை என்ன செய்யணும்? ஊன்றப்பட்டு என்ன செய்யணும்? வளரணும். வளர்ந்தாதான் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சாகு வரைக்கும் இந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க விசுவாசத்துல என்ன செய்யணும்? வளரணும். அப்ப விசுவாசம் எப்ப வளரும்? அதை இப்ப நமக்கு முக்கியமான கேள்வி. ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசிங்கள் பார்க்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும். வார்த்தை எங்க இருக்குதா? உன் வாயிலையும் உன் இருதயத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் என்ன செய்யப்படுவ? ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் என்ன செய்யப்படும்? அப்ப நல்லா கவனிக்கணும். முதலாவது விசுவாசம் வளரணும் அப்படின்னா நீங்க விசுவாச இருதயத்துல கர்த்தர் கொடுத்துட்டாரு. நீங்க என்னைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறீங்களோ கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதால இது தேவனுடைய ஈவு. தேவன் விசுவாசத்தையும் கொடுக்கிறார், கிருபையும் கொடுக்கிறார். இப்ப இந்த விசுவாசத்தை வளர செய்ய வேண்டியது யாருடைய டியூட்டி? நம்ம டியூட்டி இருக்குது, தேவனுடைய டியூட்டி இருக்கு. நம்ம பங்கை நம்ம செய்தால் தேவன் பங்கை தேவன் என்ன செய்வார்? நம்ம பங்கு என்ன? தேவ வார்த்தை இருதயத்தில் சிந்தித்து அதை விசுவாசித்து அதை வாயை திறந்து என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை பண்ணணும். சங்கீதக்காரன் தாவீதை நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா அவன் தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது வாழ்க்கையில நான் நிறைய நெருக்கத்தில் இருக்கிறேன், பிரச்சனை இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஃபைனல் என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லுவான். வந்திருக்கீங்களா? கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்லுவான். வந்திருக்கீங்களா? வாழ்க்கையில நிறைய புலம்பல் பாட்டெல்லாம் பாடுவான். பாடி முடிச்சு ஃபைனல் என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தர் எல்லாத்தையும் இருக்கு என்னை விலக்கி காப்பார் அப்படின்னு சொல்லுவான். வந்திருக்கீங்களா? இது போலதான் உங்க வாழ்க்கையில விசுவாசம் நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல, நீங்க துவண்டு போயிருக்கிற நேரத்துல, உங்க வாழ்க்கையில பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் சொல்ல அந்த மலையை பார்த்து பேசு அப்படிங்க. மலையை பார்த்து என்ன செய்யணும்? பேசுனா விசுவாசம் வளரும். விசுவாசம் வளர வளர மலை என்ன செய்யும் தெரியுமா? பெயர்ந்து போய்விடும். அல்லேலூயா. மலையை பார்த்து என்ன செய்யணும்? மலையை பார்த்து தேவ வார்த்தை பேசணும்.
ஆனா நம்ம ஆட்கள் மலையை பார்த்து மலை இவ்வளவு பெருசா இருக்கே பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு, நோய் இவ்வளவு பெருசா இருக்குது, பேய் இவ்வளவு பெருசா இருக்கு. எந்த பேய் பெருசா இருந்தா என்ன, அதை காரணம் நமக்குள்ள இருக்கிற இயேசு. அல்லேலூயா. எந்த நோய் இருந்தா என்ன சார், அந்த நோயை காரணம் நான் விசுவாசிக்கிற இயேசு அப்படிங்கிறது இருதயத்துல சிந்திக்கணும். அறிக்கை பண்ணப்படாத விசுவாசம் செத்தது. அறிக்கை பண்ணப்படாத விசுவாசம். உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கலாம், அதை வாயத்தான் என்ன செய்யணும் சார்? ஒண்ணு உள்ளத்துல அறிக்கை பண்ணணும், இல்லைன்னா வாயை திறந்தால் என்ன செய்யணும்? அந்த 12 வருடப்பாடு உள்ள ஸ்திரீ மத்தேயு 9:21 21 நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று எண்ணிக்கொண்டு அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல போட்டு சொல்லி கொண்டு அவன் இருதயத்துல பேசினான். விசுவாசத்தை என்ன செய்தா தெரியுமா? அறிக்கை பண்ணினார். அறிக்கை பண்ணா பாருங்க, தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவன் வாழ்வில் இருந்து 12 வருட பிரச்சனை உடனே தீர்ந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை வளர செய்ய வேண்டுமானால் தினமும் விசுவாசத்தை என்ன செய்யணும் தெரியுமா? அறிக்கை. ஜாய்ஸ் மேயர் என்று சொல்லக்கூடிய அம்மா அமெரிக்கால இன்னைக்கு இருக்குது. அந்த அம்மா பாத்தீங்கன்னா டெய்லி 100 வசனம் வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து டெய்லி என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? 6 மாசம் அறிக்கை பண்ணிச்சான். என்ன பண்ணிச்சாங்க? இருதயத்துல விதைச்சு அதுக்கு பிறகு அறிக்கை பண்ணிச்சு. அதான் ரொம்ப முக்கியம். சரிதானா? மந்திரம் மாதிரி சொல்லல, தேவ வார்த்தையை சந்தேகப்படாம. அதான் சொல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். எப்படிங்க? என்னப்படாம? ஆனா நமக்கு உள்ளத்துல நிறைய என்ன இருக்குது? ஏன் சந்தேகம் இருக்குன்னா, வசனத்தை இன்னும் என்ன செய்யல, விதைக்கல. வசனத்தை விதைச்சா நமக்கு என்ன வராது? சந்தேகம். ஒவ்வொரு நாளும் விதைக்கும். எப்படி விதைக்கணுங்க? ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்ட்ல ஆத்துமா இருதயம் ஆவி ரெண்டுலயும் என்ன செய்யணும்? விதைக்கணும். ரெண்டுலயும் தேவ வார்த்தை விதைத்தால் நீங்கள் விசுவாசத்தில் என்ன செய்வீங்க? வளர்வீங்க. அந்த விசுவாசத்தை நீங்க என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணினால் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்யப்படும்? அறிக்கை. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27, 28, 29 வாசிங்க பார்க்கலாம். இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்றார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்கள் கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு என்ன செய்ய கடவுது? வாசிங்க பார்க்கலாம். உடனே அவருடைய கண்கள் என்ன செஞ்சதா? நல்லா கவனிக்கணும். அந்த 2 குருடர்களுக்கு இயேசு கிறிஸ்துவால தன்னுடைய குருட்டு கண்ணை திறக்க முடியும் என்பதை என்ன செய்தார்கள்? இருதயத்தில் விசுவாசம் இருந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்த்தாருன்னா, அதை வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஜெபம் மட்டும் பண்ணா போதாது. அவன் ஜெபம் பண்றான். இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு என்ன செய்யும்? இறங்குன்னு சொல்றது ஜெபம். சரிதானா? ஜெபம் அவசியம். ஆனா அதே வேளை என்னத்தை அறிக்கை பண்ணணும்? விசுவாசத்தை என்ன செய்யணும்? அந்தரங்கத்துல ஜெபிக்கணும். வெளியே வந்தா கர்த்தர் அற்புதம் செய்ததுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணா, வெளியே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன நடந்துச்சு? ஒண்ணு என்ன செய்யல, ஆனந்தான் போனேன், ஆனந்தான் ஜெபம் பண்ணேன், ஒண்ணு என்ன செய்யலையா? இப்படிப்பட்ட ஆத்மாக்கு ஏன் அற்புதம் செய்வாரா? தேவ பிள்ளையே, நீ எதை விசுவாசிக்கிற அதான் பெற்றுக்கொள்ள முடியும். உங்க வாழ்க்கையில விசுவாசம் வளரணும். விசுவாசம் வளர்ந்தா தான் நீங்க சந்திக்கிற பிரச்சனை உங்களால ஜெயிக்க. உன்னால ஒரு பிரச்சனை ஜெயிக்க முடியல அப்படின்னா உன் விசுவாசம் என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? குறைவா இருக்குன்னு அர்த்தம்.
இன்னும் அந்த மலையை ஜெயிக்க முடியல. அப்ப என்ன செய்யலாம்? உங்களுக்காக உண்மையாக உத்தரவாதம் பண்ணி சேர்ந்து ஜெபிக்கிறவங்களோடு சேர்ந்து என்ன செய்யணும்? அதுக்கு தான் நாங்க சொல்றோம், வீட்டு கூட்டங்கள் வைங்க, ஜோம் பண்ணுங்க. அப்படி நாங்க போய் ஜோம் பண்ண குடும்பங்கள்லாம் நிறைய கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உபவாசம் பண்ணி நாங்க சில காலங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணா கம்ப்ளீட்டா என்ன கிடைச்சிருக்குது? விடுதலை. அப்போ உங்க வாழ்க்கையில விசுவாசம் உள்ளவங்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும். எது உள்ளவங்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும்? ஏன்னா விசுவாசம் இல்லாதவனை வச்சு ஜோம் பண்ணணும்னு வச்சுக்கோ, இருக்கிறது என்ன செஞ்சிடும்? போட்டு என்ன செஞ்சிடும்? இயேசுவை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல யவீர்னு சொல்லக்கூடிய ஜெபாலய தலைவருடைய மகன் செத்து போனான். 40ஆம் வசனத்துல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, செத்து போனோடனே இயேசு சொல்வாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவர் என்ன செய்யப்படுவார்? ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனா எல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும். இந்த அழுதுகிட்டு இருக்கிற அவிவிசுவாச கூட்டத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் தெரியுமா? அப்புறப்படுத்துவார். எல்லாரும் வீட்டை விட்டு என்ன செய்ப்பா? வெளியே போங்கன்னு சொல்லி. சீசர்களே பாத்தீங்கன்னா மூணு பேரை மட்டும்தான் கூட்டு போவாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்களை மட்டும்தான் அவங்க அப்பா அம்மா இவங்களை கூட்டு போய் இயேசு கிறிஸ்து தவித்தாலே என்ன செய்ய? எழுந்திரும் பாருங்க. உடனே என்ன நடக்கும்? அற்புதம். நல்லா கவனிக்கணும். அவிவிசுவாச டீமோட உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் என்ன செஞ்சிடும்? அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செஞ்சிடணும்? அப்புறம் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில விசுவாசம் வளரனா தினமும் விசுவாசத்தை என்ன செய்யுங்க? அறிக்கை பண்ணுங்க. முதல்ல என்ன பண்ணுங்க? நிறைய பேர் எதை அறிக்கை பண்ணுவாங்க தெரியுமா? நான் வியாதியா இருக்கிறேன், நான் பலவீனமாய் இருக்கிறேன், நான் நோயாய் இருக்கிறேன், என் தேவை என்ன செய்யப்படவில்லை, சந்திக்கப்படவில்லை, நான் ஒரே புலம்பலாக என்ன செய்கிறேன் இருக்கிறேன். அப்படின்னு நீ அப்படித்தான் என்ன செய்வேன்? புரியுதா? வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எபிரேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிற பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியனுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். நல்லா கவனிக்கணும். நாம் என்ன பண்றாரு? அப்போஸ்தலர். இது எப்படி அப்படின்னா, பரலோகம் ஒரு பெரிய கோர்ட் மாதிரி உட்கார்ந்து இருக்குது. அங்க பிதாவாகிய தேவன் நியாயாதிபதியாக உட்கார்ந்து இருக்கிறார். குற்றவாளியின் கூண்டிலே நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே நமக்கு சார்பாக வழக்காடும்படி இயேசு கிறிஸ்து நிற்கிறார். நமக்கு எதிர் வைக்கலாக சாத்தான் நிற்கிறான். யார் நிற்கிறான்? இப்ப நீங்க இந்த பூமியில என்ன பேசுகிறீங்களா அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து வாங்கி உங்களுக்காக என்ன செய்வார்னா, பிதா கிட்ட என்ன பேசுவாரு? பரிந்து பேசுவார். என்ன பேசுவாரு? இங்க நீங்க நான் பலவீனமா இருக்கிறேன் அப்படின்னா சாத்தானுக்கு கொண்டாட்டம், உங்களுக்கு திண்டாட்டம். இயேசு கிறிஸ்து உங்க அறிக்கையை வாங்கி அங்க பேச முடியாது. இப்ப உங்களுக்கு பலவீனமா இருக்கலாம், நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானே. பைபிள் இப்படித்தான் சொல்லுதா சொல்லலையாங்க? நான் இயேசுவின் தழும்புகளால் எனக்குள் ஓடுவது இயேசுவின் ரத்தம். என் பக்கத்துல 1000 பேர், என் வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன செய்யாது? என் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை அதை விட்டுட்டேன். இப்ப ஏன் இப்படி இருக்குது? என்ன வயசாயிடுச்சுன்னா கால் இருக்குமோ, கை இருக்குமோ, மேல் இருக்குமோ அப்படின்னா இருக்குமோ இல்ல. இப்பயே உனக்கு என்ன செஞ்சிருச்சு? அது ஸ்டார்ட். புரியுதா? மான் கால்களுக்கு ஒத்த பலனை கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு வாயை திறந்து என்ன செய்யணும்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், ஆட்டு மந்தைகள் தொழுகத்தில் இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன் அப்படின்னு யார் சொன்னா? யார் சொன்ன? ஆபகுக்கு சொன்னார். நீங்க எப்படி சொல்றீங்க? நானா எல்லாம் இருந்தாலுமே சந்தோஷமா இருக்க மாட்டேன். சில ஆட்கள் இருக்கிறாங்க, வீட்டுல எது இல்லையா கரெக்டா கண்டுபிடிச்சு போராடுறாங்க. பாத்திருக்கீங்களா? இந்த ஆத்மா எந்த சூழ்நிலையும் எப்படி இருக்காது? சந்தோஷத்தை தேடிதான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? கவலைப்படுறதுக்கு எதுதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சில ஆத்மா கவலைப்பட்டுட்டே இருக்கும். பாத்திருக்கீங்களா? அதுல ஒரு அழகாகி பிரியம்பா. அதுல ஒரு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை என்ன செய்யணும்?
அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்றீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்னால முடியல, என்னால முடியல, என்னால முடியல, என்னால முடியல. இப்படித்தான் சிந்திக்கவும் செய்வாங்க. இப்படித்தான் வாயை திறந்து இந்த ஆத்மாவால ஏதாவது முடியுமா? ஏன் உன்னாலதான் முடியாதுன்னு இயேசுவே சொல்லி முடிச்சிட்டார். என்னால உங்களால் ஒன்று செய்ய. இதெல்லாம் பெரிய சந்தேகம் இது வேறையா, சந்தேகம் வேறையா? ஆனா உனக்குள்ள இப்ப யார் வந்துட்டா? ஏசப்பா வந்துட்டார். வேதம் சொல்லுது உன்னால முடியாத காரியம் ஒண்ணுமே விசுவாசிக்கிறவனுக்கு தேவனால். அப்ப விசுவாசம் வளரனா வாயை திறந்து என்ன செய்யணும்? உங்க காது கேட்க. யாரு காது கேட்க? ஏன்னா உங்க காதுல சாந்தா என்னதான் ஊதுறாங்க, பொய்ய பூன்னு என்ன செய்யலாம். நேற்று தினத்துல பேசுற அந்த நபர் சொன்னாங்க, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர். என்ன செஞ்சாங்களாம்? ஏன் சோர்ந்து போன? ஐக்கியம் என்ன செஞ்சு போச்சு? முதல்ல கட்டாயிருச்சு. ரெண்டாவது இப்ப பைபிள் வாசிக்கிறீங்களா? இல்ல. ஜெபம் பண்றீங்களா? இல்ல. எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்குது? என்ன ஆகிட்டு இருக்குது? இப்ப யார் வந்து காதுல ஓதுறா? உனக்கு அவ்வளவுதான். உன் சீனு, உன் சீனு. இது யார் சொல்றது? சாத்தான் சொல்றது. ஆனா ஆண்டவர் வந்து எப்ப முடிஞ்சதுன்னு சொல்லுது அப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளை, அதனால உன் சூழ்நிலையில, பிரச்சனைகள்ல, போராட்டத்துல விசுவாசத்தை என்ன செய்யுங்க? அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால் அவர்கள் வல்லவர்கள் ஆனார்கள். விசுவாசத்தினால் சாக கொடுத்தவர்கள் உயிரோடு எழுப்பினார்கள். அப்ப விசுவாசத்தை நீ பயன்படுத்தணும். விசுவாசத்தை என்ன செய்யணும்? சொல்லுங்க. நீதிமான் எதினால் பிழைப்பான்? ரோமர் 1:16. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை பயன்படுத்தினா பிழைப்பான். விசுவாசத்தை பயன்படுத்தினா செத்து போனான்னு அர்த்தம். பக்கத்துல என்ன? விசுவாசத்தை பயன்படுத்தீங்களா இல்ல விசுவாசத்தை பயன்படுத்தாத செத்து போய்க்கிறீங்களா? அல்லேலூயா. எதை பயன்படுத்தணும்? ஆனா நாங்க எதை பயன்படுத்த முடியாது. அவிசுவாசத்தை கிளீனா நினைச்சீங்க பாஸ்டர். ஏக்கா உனக்கு வந்து மாதிரி பக்கத்து வீட்டுக்காரிக்கு வைத்தபடி வந்துச்சு, எரிஞ்சா போட்டு போயிட்ட, அதனால உனக்கு என்ன ஆயிரும்? இதுக்கு பேர் விசுவாசமா? இருக்கிறதுல மிகப்பெரிய அவிசுவாசம். தேவ பிள்ளையே, நீதி உண்டாக இருத்தல் விசுவாசிக்க முடியும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்யுங்க? அறிக்கை பண்ணுங்க. அப்பொழுது உங்க விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். இரண்டாவது, உங்க விசுவாசம் வளரணும் அப்படின்னா ரோமர் 10:17 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் ஆதலால் விசுவாசம் கேட்பதில், நம்ம தமிழ் பைபிள்ல வந்து கேள்வின்னு போட்டிருக்காங்க. ஆனா அது வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சரி, மூல மொழிபெயர்ப்பு சரி, கேட்பதினால். எப்படிங்க? வசனத்தை கேட்கிறது. வசனத்தை கேட்க கேட்கதான் நமக்கு என்ன வரும்? விசுவாசம். விசுவாசம் கேட்பதினால் வருகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு காது கொடுத்து கவனிக்கிறோமோ, அதனாலதான் ஆவியானவர் எழுதும் போது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படிங்கிறாரு. வாசிக்கிறவன் செய்யணுமா? சிந்திக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா விசுவாசம் என்ன செய்யும்? ஒரு வசனத்தை 2-3 தடவை 3 தடவை 4 தடவை என்ன செய்யணும்? அசை போடணும். என்ன போடணும்? படிச்சதெல்லாம் மறந்து போகுது அப்படின்னா உங்க விசுவாசத்தை சாத்தான் திருடிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம்? சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்? திருடுது அப்படின்னா உங்க வாழ்க்கையில விசுவாசத்தில் நீங்க வளரவே. நீங்க வசனத்தை நிரப்புனது உங்க இருதயத்திலும் உங்க மைண்ட்லயும் நிரப்பப்படணும். நான் உண்மையை சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை தியானம் பண்றீங்களோ அல்லது செய்தி கேட்கறீங்களோ, செய்தி கேட்கும் போது உங்க மனதும் உங்க இருதயமும் தேவ வார்த்தையினால் நிரப்பப்படும் போது உங்க உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம் வரும். பார்த்திருக்கீங்களா? அப்படி சமாதானம் வருதுன்னா நீங்க விசுவாசத்துல என்ன செய்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வாஸ்தவே காதுக்குள்ளே மூமெண்ட்டுக்கு இருதயத்திலும் போகல அப்படின்னா நீங்க என்ன செய்யலன்னு அர்த்தம். விசுவாசத்துல சில வேளையில பைபிள் வாசித்தா நமக்கு அது மேல விசுவாசமே வராது. இது ஏன் தெரியுமா? அந்த நேரத்துல ஒரு அசுத்தாவி கிரியை செய்யும். என்ன செய்யும்? பைபிள் வாசிக்க மனசு வராது. ஜெபிக்க என்ன செய்யாது? மனசு வராது. பைபிள் வாசித்தாலும் பாத்தீங்கன்னா ஏதோ இந்த உள்ளத்துல போகாத மாதிரி அப்படியே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? அது அவிவிசுவாசத்தின் ஆவி அந்த நேரத்துல என்ன செய்யுது? போராடுதுன்னு அர்த்தம். கனனத்தின் ஆவி என்ன செய்யுது? போராடுதுன்னு அர்த்தம். உடனே நீங்க என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்துல நான் வேதத்தை வாசித்து என் இருதயத்தில் மைண்ட்ல விதைக்க கூடாதபடி, விசுவாசிக்க கூடாதபடி, வேதத்தை விசுவாசிக்க கூடாதபடிக்கு போராடுகிற அசுத்தாவி இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யறேன்? கட்டுகிறேன். என்ன செய்யறேன்? இந்த அசுத்தாவி என்னை கட்டி வைத்து கட்டில இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யறேன்? கட்டவிழ்க்கிறேன். கட்டினா மட்டும் போதாது, என்ன செய்யணும்?
கட்டுகளை அவிழ்க்கணும். மூன்றாவது, இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவை என்ன செய்றேன்? துரத்துகிறேன். நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா, நானே மனைவி வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எங்களுக்கு காலையில நல்லதான் இங்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு தான் போகணும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிசப்தம் மாதிரி அப்படியே என்ன இருக்கும், ஏண்டா வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சு இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல நான் வேதத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சு பாருங்க, எனக்கு பரவடிக்கு என்ன வந்துருச்சு? பூஸ்ட் என்ன செஞ்சிருச்சு? ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் கேள்விப்பட்டேன், சுமித் வில்கிஸ்வர்த். அந்த ஊழியக்காரரையும் சாப்பிடுவாராம், அடுத்து வசனத்தை என்ன செய்வாராம்? வாசிப்பாராம். அது சொல்றான், என் சரீரத்துக்கு நான் என்ன செய்யறேன்? சாப்பாடு சாப்பிடுறேன், ஆனா என் ஆத்துமா வளர்ச்சிக்கு என்ன தேவை? வசனம். நீங்க எந்த அளவுக்கு வசனத்தை காதுல கேட்டு உங்க மைண்ட்ல இருதயத்துல விதைக்கிறீங்களோ, தண்ணி பாய்ச்சறீங்களோ, உரம் போடுறீங்களோ, ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறீங்களோ, அப்பொழுது உங்க விசுவாசம் என்ன செய்யும்? ஆனா நீங்க உங்க விசுவாசத்தை வளர்த்தா மட்டும்தான் நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை பேஸ் பண்ண. நீ விசுவாசத்துல வளரல அப்படின்னா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரே இடத்துல ஹேங் ஆயிரும். என்ன ஆயிரும்? நீ ஹேங் ஆகுறேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ எதுல வளரல சொல்லுங்க. அப்ப நீங்க உடனே போய் என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசத்துல வளர்க்கிறது எப்படி என்ன செய்யணும்? ட்ரை பண்ணணும். புரியுதா? அப்படி ஹேங் ஆகி உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஒருவன் பின்வாங்கி போவானால் என்னுடைய ஆத்மா மேல் எப்படி இருக்காது? பிரியமா தேவ பிள்ளையே, நீ பின்வாங்க கூடாது. உன் வாழ்க்கையில் பின்மாற்றம் இருக்கவே. வளர்ச்சி நிலைன்னு ஒண்ணு இருக்குது, தேக்க நிலைன்னு ஒண்ணு இருக்குது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியையும் நிதானிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே என்ன இருக்கணும் தெரியுமா? வளர்ச்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? என்ன வளர்ச்சி? ஜெபம் பண்றதுல வளர்ச்சி, கர்த்தரை தேடுறதுல வளர்ச்சி, நம்ம பரிசுத்தமா வாழ்றதுல, ஜெப வாழ்க்கையில அதை விரும்பணும். முதல்ல என்ன செய்யணும் சார்? விரும்பணும். நீங்க விரும்பல அப்படின்னா ஒண்ணு நீங்க வளரவே. விருப்பம் இருக்குதா? நிறைய பேருக்கு ஏதோ பறந்துட்டேன் சார் இருக்குந்தாண்டி என்ன செய்வோம்? வாழ்ந்து ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ இருக்கிறோம், 10ஓட 1 அதோடு சேர்ந்து 12 கதை என்ன செஞ்சு. நான் அப்படி வாழ விரும்பவே இல்லைங்க. என் வாழ்க்கை நான் ஆவியாருடைய பலத்தை நான் 1000 மடங்கு நான் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிறேன். அதுக்காக தேவனை நோக்கி கதறுகிறேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா சீக்கிரத்தில் 1000 மடங்கு வளர்ச்சியை பார்ப்போம். அல்லேலூயா. ஆனா நம்ம ஒரு புட்டு கூட வளர விரும்ப மாட்டேங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா ஒரு ஸ்டெப்பு கூட என்ன செய்ய மாட்டேங்க. போன வருஷம் சபைக்கு வந்தேன் சார், ஆமா. இந்த வருஷம் அதே மாதிரி சபைக்கு வந்திருக்கேன். ஏதாவது வளர்ந்துருக்கிறியா? அதே பாயமும் சேனையும் தேய்ச்சிட்டு என்ன செஞ்சிருக்கேன்? இருக்கிறதும் என்ன செஞ்சிருச்சு? இருக்கிறது என்ன செஞ்சிருச்சு? ஒரு டைம் பைபிள் வாசிக்கணும் ஆசையா வாசித்தேன், இப்ப கடமைக்கு வாசிக்கிறேன். ஒரு டைம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா வந்தேன், இப்ப கிறிஸ்தவனா மாறிட்டேன். ஜெபம் பண்ணி தான் எப்படி மாறிட்டேன்? அப்போ வாழ்க்கையில தேக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னைக்கு தேக்கம் ஸ்டார்ட் ஆகுதோ அது வீழ்ச்சிக்கு அடையாளம். ஜாக்கிரதை. வாழ்க்கையில வளர்ச்சி என்ன செய்யணும்? உண்மை சொல்றேன், உங்க உள்ளத்துல எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தேவன் உன்னை நிரப்ப. உன் விசுவாசமாக பாத்திரம் பெருசாகிக்கிட்டே போகணும். என்ன ஆகணும்? ஆனா நம்ம சொல்லிட்டு பாத்திரம் என்ன ஆகிட்டு இருக்குது? இருக்க சுருங்கிட்டு போகுது. என்ன பண்ணுது? இருக்க சுருங்கி போச்சு. நான் கடைசியில டெத்து ஆபரேஷன் கன்ஃபார்ம், டெத்து சரி ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல், டெத் என்னதான் கன்ஃபார்ம். பேஷண்ட் செத் என்ன சொல்லுவாங்க? பேஷண்ட் செத் டெத். இந்த மாதிரி தான் நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுதுன்னா ஓடுது. கொஞ்சமாவது வாழ்க்கையில வளருன்னு என்ன செய்யணும்? விரும்பணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை என்ன செய்ப்பா? வளரு. வேதத்துல பாத்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 இருந்து 6 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, இயேசு தான் வளர்ந்து ஊருக்கு வர்ற. வளர்ந்த ஊர்ல பார்த்தா எல்லாரும் சொல்ற, இவர்தான் நம்ம கூட விளையாண்டவர் தானப்பா, என்னப்பா இவங்களுடைய அப்பா அம்மா நமக்கு தெரியும், கூட பிறந்தவங்கலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவிசுவாசப்பட்டார்கள். என்ன பண்ணாங்களா? 6ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து என்ன பண்ணாரு? என்ன அவிசுவாசத்துக்கு மாற்று மருந்து என்ன தெரியுமா? உபதேசம். அவிசுவாசத்துக்கு மாற்று மருந்து என்னதான்?
நல்லா கவனிக்கணும். சாத்தான் நிறைய பேர்ல உங்களுக்கு பிரச்சனை காட்டி காட்டி அவிசுவாசத்தை ஓதி வச்சிருப்பான். உனக்கு சுகமே, ஏன்னா நீ பல வருஷ பிரச்சனையை சந்திச்சுட்ட, உனக்கு இப்படி இருக்குது, நீ எந்த டாக்டர் போயிட்ட, அந்த டாக்டர் போயிட்ட, அங்க ஜோ பண்ணிட்ட, இங்க ஜோ பண்ணிட்ட. இதை நம்ம விசுவாசத்தை என்ன செய்யலாம் தெரியுமா? டவுன் பண்றோம். இந்த நேரத்துல தேவனால் எல்லாம் கூடும் என்று நீ விசுவாசிப்பாய் என்றால் கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன செய்யலாம் தெரியுமா? இன்றைக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த, தேவ பிள்ளைய உன் வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கலன்னா உன் விசுவாசம் என்ன செய்யல. உன்னால சரியா சில வேலை ஜெபம் பண்ண முடியலையா, சேர்ந்து ஜெபிக்கிறவங்க கூப்பிட்டு எங்க வீட்டுல ஒவ்வொரு நாள் உபவாசம் பாஸ்டர் வைங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து ஜெபம் பண்றது எப்படியே இருக்கும். அப்படி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது உன் வாழ்க்கை இருக்கிற கட்டு உடையும், உன் வாழ்க்கை இருக்கிற தடை மாறும், உன் வாழ்க்கையில வியாதி நீங்கும். இயேசு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. தனியா நின்று போராடினேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜ்ல உன் பாத்திரம் உடைஞ்சு போகும், இருக்கிற விசுவாசம் உடைஞ்சு போகும். ஜாக்கிரதை. உன்னால தனியா நின்று போராட முடியுதா? போராடி பார்க்கணும். முடியலையா? சேர்ந்து விசுவாசத்துல ஸ்ட்ராங் உள்ளவர்களோட என்ன செய்யணும்? சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிச்சேன்னா உனக்கு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடந்தா உனக்கு என்ன உண்டாகும்? விசுவாசம். இல்லைன்னா நீ பிளாட் ஆயிருவேன். சாத்தானுடைய தந்திரம் என்ன? உன்னை தனியா பிரிச்சு 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 யாரோடு சேர்ந்து என்ன செய்யாத, ஜெபிக்காத. ஜெபம் பண்ணேன்னா நீ அப்படியே இப்படியா இருன்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால உன்னை பிரிச்சு 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 கொண்டு வந்து நீயா பிரச்சனையை மனசுக்குள்ள போட்டு 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 டவுன் பண்ணி டவுன் பண்ணி டவுன் பண்ணி கடைசியில் அது ஒரு நாள் என்ன செய்யும் தெரியுமா? வெடிக்கும். அது வெடிக்கும் போது நீ ஆள் இருக்க வெரி கேர்ஃபுல். அதனால விசுவாசத்தை வளர்க்கிறவங்களோடு சேர்ந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. கடுகு விதை கண்டிப்பா வளரணும். வளர்கிறதான விசுவாசம் தான் மலையை பெயர்க்க முடியும். காட்டுத்தி மரத்தை வேரோடு என்ன செய்ய முடியும்? பிடுங்க. விசுவாசம் வளரல அப்படின்னா நீ ஜெயிக்க முடியாது. வேதத்துல பாத்தீங்கன்னா சின்ன விசுவாசம் உள்ளவர்கள் இருந்தாங்க, பெரிய விசுவாசம் உள்ளவர்கள் இருந்தாங்க. இப்ப நமக்கு தேவை என்ன தெரியுமா? பெரிய விசுவாசம் தேவை. என்ன தேவைங்க? மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 100க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய வேலைக்காரன் வியாதியில படுத்தபடிக்கு ஆகிவிட்டான். முதலாவதாக தன்னுடைய வேலைக்காரன் அனுப்பி நீ வந்து சுகமாக்குன்னு சொல்லி செய்தி அனுப்புறான். இயேசு நான் வர்றேன்னு சொல்லி வர்ற நேரத்துல இவனே நேரடியாக வந்துருக்கான். வந்து சொல்றான், நீர் வந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியான ஆள்லாம் கிடையாது. இங்கிருந்து நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஏன்னா எனக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. நான் 100 பேருக்கு அதிகாரி தான். ஆனா ஒருத்தனை போவென்றால் போகிறான், ஒருத்தனை மாவென்றால் வருகிறான், ஒருத்தனை இதை செய்யென்றால் செய்கிறான். எனக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா நீ வானத்தை உண்டாக்கின தேவகுமாரன். நீ இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான்? சொஸ்தமாயிவான். உடனே இயேசு சொல்லுகிறார் 13ஆம் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று பாத்தீங்களா? யார் இஸ்ரவேலர்னா நம்ம பாஷையில் சொல்ல போனா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ளேயே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன செய்யலப்பா பார்க்கல அப்படிங்க. The great faith இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டுருக்கு தெரியுமா? Great faith, பெரிய விசுவாசம். என்னதுங்க? நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனையை சந்திக்க நமக்கு என்ன தேவை தெரியுமா? Great faith. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீது அந்த கோலியாத் சம்பவம் நல்லா தெரியும். சவுல் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை விசுவாசித்தவர்கள் தான், யெகோவா தேவனை விசுவாசித்தவர்கள் தான். இப்ப கோலியாத் வந்து 40 நாள் சவால் விட்டு கொண்டிருக்கிறான். ஒத்தைக்கு சண்டைக்கு வாங்கடா, உங்க தேவன் பெரியவரா எங்க தேவன் பெரியவரா சவால் விட்டு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு பயில வரல. எல்லாம் பயந்தான் மொழியில என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. எவனுக்குமே என்ன தெரியுமா? விசுவாசம். அவன் சந்திக்கிறதான அந்த கோலியாத் திடீர்னு ஒரு நாள் கோலியாத் வந்து நிக்கிறான். இதுவரைக்கும் இந்த சவுல் ராஜா எத்தனை யுத்தங்களை ஜெயித்தவன் தான். ஆனா இந்த கோலியாத் அவனால ஜெயிக்க, நல்லா கவனிக்கணும், நம்ம எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத பிரச்சனை வந்து நிற்கும். எதிர்பாராத நேரத்துல நீங்க எதிர்பாராத வியாதி வந்து நிற்கும். நீங்க எதிர்பாராத பிசாசு வந்து என்ன செய்வான்? நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், ஆனா அது வந்து நிற்கும். அப்ப அது வந்து நிக்கிற நேரம் உங்களுக்கு அதுக்குரிய என்ன இருக்கணும்? ஃபெய்த் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். என்ன இருக்கணும் சார்? விசுவாசம் இருந்தா தான் நீங்க அதை ஜெயிக்க, அந்த கோலியாத்தை வீழ்த்த. சவுல் ராஜா இதுவரைக்கும் நிறைய ஜெயிச்சவன் தான், ஆனா இதை ஜெயிக்க அவனால
ஏன் இல்ல? விசுவாசம். ஆனா தாவீது வந்து நிற்கிறான். தாவீதுக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? வளருகிறதான விசுவாசம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுங்க? சவுலுக்குள்ள இருந்தது பின்மாற்றம், ஆனா தாவீதுக்குள்ள இருந்தது விசுவாச வளர்ச்சி. தேவ பிள்ளையே, ஒரு வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் வரவே அது மிகப்பெரிய டேஞ்சரஸ். சவுலுக்குள்ள என்ன இருந்துச்சு? பின்மாற்றம். அது அவனுக்குள்ள இருந்தது மட்டுமல்ல, அவன் டீம்ல உள்ள எல்லாருக்குள்ள இருந்துச்சு. எல்லாரும் யுத்தத்தை கத்துக்கிட்டவன் தான். ஆனா ஒருத்தனுக்கு அவனை ஏன் திணிக்கிறதுக்கு என்ன இல்ல? தேவன் மேல விசுவாசமே இல்ல. பயமும் சந்தேகமும் அவிசுவாசம் தான் இருக்குது. ஆனா தாவீது வருகிறான். ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு சார், அதையே நான் ஜெயிச்சிட்டேன். கரடி வந்துச்சு, அதை என்ன செஞ்சேன்? அதை ஜெயிக்க பிறந்த அந்த கர்த்தர் இதையும் ஜெயிக்க எனக்கு என்ன தருவா? இவனுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? விசுவாசம். பலக்காரனும் பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்றான். நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பிரச்சனையை பெருசா தான் என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம விசுவாசம் என்ன செய்யணும் சொல்லுங்க? வளரணும். வளர்ந்தா தான் நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண. நான் ஆரம்ப நாட்கள் அப்படி இருந்தேன். ஆரம்ப நாட்கள் வச்சு வண்டியை ஓட்டாதீங்க. இப்ப அதுக்கு தகுந்தாற்போல் வசனத்தை என்ன செய்யுங்க? நிரப்புங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை விரும்புங்க. இந்த பெரிய விசுவாசம் இருக்கணும். இந்த கிரேட் ஃபெய்த். என்ன ஃபெய்த் இருக்கணும்? அதனால கோலியாத்தை எளிதாக தாவீது ஜெயித்தான். ஜெயிச்சானா இல்லையாங்க? அற்பமான கல்லை கொண்டு அசாதாரணமான காரியத்தை தாவீது மூலமா ஆவியானவர் செய்தார். அதுக்கு காரணம் என்ன? தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த காரணம் என்ன? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் எப்பொழுது இருக்குது? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம் தான். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சீசரிடத்துல ஒரு மனிதன் வந்து பிசாசு பிடிச்ச சந்திரலோகி பிசாசு பிடிச்ச ஒரு மனிதனை கொண்டு வராங்க. அப்ப கொண்டு வந்த பொழுது அவனை துரத்துறதுக்கு சீசர்கள் போராடி ஜெபம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? போராடி ஜெபம் பண்ணி பாக்குறாங்க. அது போராடினா போகலாங்குது. என்ன செய்யலாங்குது? போராட போகவே இல்ல. கடைசியில் இயேசுவும் சீசர்கள் வந்துட்டாங்க. சீசர்கள் வந்தோடனே அவன் முழங்கால் போட்டு உங்க சீசர்கிட்ட கொண்டு வந்து ஒரு பேரான என்ன செய்ய முடியல? துரத்த முடியல. நீர் ஏதாவது செய்யக்கூடுமான மனம் இறங்கி என்ன செய்யும்? ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணான். உடனே இயேசு சொல்றாரு, அந்த பிசாசை கடிந்து கொண்டார். பிசாசை என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி இயேசு ஒன்னு சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனம். அதற்கு இயேசு உங்க எதனால பிசாசை துரத்த முடியலையா? நம்ம தமிழ் பைபிள்ல போட்டிருக்கிறது அவிசுவாசம். ஆனா கிரேக்க மூலப்பத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்க லிட்டில் ஃபெய்த். இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டுருக்கு? லிட்டில் ஃபெய்த். விசுவாசம் இல்லைன்னா பிசாசை துரத்துக்கு ட்ரை பண்ணி இருக்கவே மாட்டான். நல்லா கவனிக்கணும். விசுவாசம் இருக்க போய் தான் பிசாசை துரத்துக்கு என்ன செய்யறாங்க? போராடி பார்க்கறாங்க. என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. ஆனா இந்த பிசாசை ஜெயிக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள விசுவாச வளர்ச்சி என்ன இல்ல. அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, கடுகு விதையளவு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து சொல்லி கூடாத காரியம் ஒன்று விடாத உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற எந்த விதத்திலும் என்ன செய்யாதான். அப்ப நல்லா கவனிக்கணும். சீசர்களுக்கு இன்னும் விசுவாசம் என்ன செய்யல? வளரல. வளராதனால அவங்களால அந்த லிட்டில் ஃபெய்த்தை வச்சு அந்த பிசாசை ஜெயிக்க. நல்லா கவனிக்கணும். எதுக்கு நம்ம சேர்ந்து ஜெபிக்கணும் சொல்றோம்? ஏன் உபவாசம் பண்ணணும் ஜெபிக்கிறோம்? நம்ம சிலருடைய வாழ்க்கையில சில காரியத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாருடைய விசுவாசம் என்ன செய்யணும்? ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆகி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா கட்டு என்ன செஞ்சிடும் தெரியுமா? டக்குன்னு நீங்கிறோம். அல்லேலூயா. இல்ல அப்படின்னா என்ன செய்யறது? ஒரு சகோதரி ஊழியர் செய்யறவங்க நாகர்கோவில் சைட்ல இருந்து என்னிடத்துல கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணதுனால பிசாசு போராட்டம் வந்துருச்சு. வயிற்றுல பயங்கரமான வலி, பிசாசு போராட்டுது. அப்ப என்ன சொன்னோம், நம்ம உபவாசம் பண்ணி என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போன ஜெபிக்கும் போது விடுதலை இருந்துச்சு. ஆனா பரவாயில்லைக்கு போராட்டங்கள் வந்துச்சு. அதனால உபவாசம் பண்ணி ஜெபிக்க போனோம். அவங்கள அவங்க ஃபேமிலியா உட்காந்துருந்தாங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண பாருங்க, அன்னைக்கு ரிலீஃப் ஆனதான் இன்னைக்கு வரைக்கும் நல்ல விடுதலையோட இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போதுதான் சில பில்லி சூனிய கட்டுகளை நம்மளால ஜெயிக்க, மந்திர கட்டுகளை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க, போராட்டத்தை ஜெயிக்க
முடியும். அதனாலதான் விசுவாசத்தை வளர செய்யணும். அல்லது விசுவாசம் உள்ளவங்களோடு சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 100% விசுவாசம் வேணும் அந்த பிரச்சனை ஜெயிக்க அப்படின்னா, அப்ப நமக்கு ஒரு 20%, அவங்களுக்கு ஒரு 20%, அவங்களுக்கு ஒரு 20%, இப்படி சேர்ந்து ஒரு 100% விசுவாசத்தை கொண்டு வந்தா அதை ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. வேதத்துல டேனியலை குறித்து நம்ம பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தானியேலை தூக்கி சிங்க கெபில போடுறாங்க. ஆனா அந்த சிங்கங்கள் தன்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். காரணம் என்ன தெரியுமா? தானியேலுக்குள்ள விசுவாசம் என்ன செஞ்சிருந்தது? வளர்ந்திருந்தது. வேதம் சொல்லுகிறது, தானியேல் தன் தேவனாகிய கர்த்தர் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியினால். எப்படி இருந்தபடினால்? எப்படி இருந்தபடினாலுங்க 23 வசனம் வாசிங்க பார்க்கலாம். தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதம் என்ன செய்யலையா? நல்லா கவனிக்கணும். உங்களை சுத்தி எத்தனை சிங்கங்கள் நிற்கிறாங்க. ஆனா அவன் விசுவாசம் என்ன செஞ்சிருக்கணும்? வளர்ந்திருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? தானியேல் அனுதினமும் ஜெபம் பண்ணி அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிற டீமும் இருந்துச்சு. அதனால அவனுக்குள்ள விசுவாசம் என்ன செஞ்சிருந்தது? வளர்ந்திருந்தது. அதே தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. எரிகிற அக்கினி சூளை முன்னாடி நிக்குது. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, அனனியா, மீசாவேல், அசரியா, இவங்க 3 பேர் நிக்கிறாங்க. இப்ப சோதனை வருது. இப்ப இந்த நேரத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தணும். கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தணும் அப்படின்னா வளர்கிற விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன விசுவாசம் வேணும்? வளர்கிற விசுவாசம் அவசியம். விசுவாசம் வளர்ந்தா தான் நம்ம ஜெயிக்கவே முடியும். இந்த 3 பேரும் ஒண்ணா நின்னாங்க, விசுவாசத்துல உறுதியா நின்னாங்க, சிங்கிளா நிக்கல. நல்லா கவனிக்கணும். இப்ப 3 பேருடைய விசுவாசமும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனைகளை தப்புவிச்சாலும் சரி, தப்புவிக்காமலும் சரி, நீ நிறுத்தினதை என்ன செய்ய முடியாது? வணங்க தூக்கி சிங்கி அந்த எரிகிற அக்கினி சூழல போட்டாங்க பாருங்க. கர்த்தர் 4வது நபராக இறங்கி வந்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அந்த அக்கினி 7 மடங்கு எரிகிற அக்கினி சூழல். எத்தனை மடங்குங்க? நல்லா கவனிக்கணும். உனக்கு நீ சந்திக்கிற பிரச்சனையை ஜெயிக்கிற அளவுக்கு விசுவாசம் என்ன செய்யணும்? வளரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் என்னதுன்னா ஊஞ்சலாடுது. என்ன ஊஞ்சலாடுதுன்னா, என் பிள்ளை ரட்சிக்கப்படல, என் கணவனா ரட்சிக்கப்படல, நானும் ஜோமணி தான் பார்த்து ஒண்ணு நடக்கலன்னு இவங்க என்ன செய்யறாங்கன்னா விசுவாசத்தை என்ன செஞ்சிருந்தாங்க? டவுன் ஆயிருந்தாங்க. இந்த நேரத்துல தான் உங்களால முடியல அப்படின்னா சேர்ந்து ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆத்துமாவை கர்த்தர் விடுதலையாக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. உபவாச நாட்களை என்ன செய்யணும்? நியமிச்சு விசுவாசத்துல என்ன செய்யணும்? வளரணும். வேதத்துல பாத்தீங்கன்னா லிட்டில் ஃபெய்த்தோட இருந்த ஒரு நபரை பார்ப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22 இருந்து 33 வரைக்கும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 31ஆம் வசனம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? நம்ம தமிழ் பைபிள்ல அற்ப விசுவாசம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா சின்ன விசுவாசம். இந்த லிட்டில் ஃபெய்த். என்ன ஃபெய்த்துங்க? சின்ன விசுவாசம். இந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்வார்னா கடல்ல நடந்து வருவார். அப்ப கடல்ல நடந்து வரும்போது சீசர்லாம் ஓன்னு பயப்படுவாங்க. அப்ப இயேசு சொல்றார், நான் தான்ப்பா, நீங்க ஏன்பா பயப்படுறீங்க அப்படின்னு. உடனே பேதுரு சொல்றான், நீரே ஆனால் நானும் கடல்ல நடந்து வரேன், எனக்கு என்னதாரும் உத்தரவுதாரு. இப்ப பேதுருக்கு விசுவாசம் இருந்துச்சு, உண்மைதான். ஆனா கடல்ல இறங்கி நடந்தோடனே பாத்தீங்கன்னா அவன் விசுவாசம் ஊஞ்சல் ஆடுது. என்ன ஆடுது? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல என்ன இருக்குது, பிறகு என்ன ஆகுது? விசுவாசம் நிறைய பேருக்கு என்ன ஆகுது? ஊஞ்சல் ஆடுது. பார்த்திருக்கீங்களா? இவனுக்கு கடல்ல இறங்கி கொஞ்ச தூரம் இயேசு மேல கண்ணு இருக்குன்னு விசுவாசம் இருந்துச்சு. இயேசுவை விட்டுட்டு புயல் அடிக்கிறத பார்த்தான் பாருங்க. இப்ப விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? டவுன் ஆயிடுச்சு. இப்ப டவுன் ஆன உடனே ஐயா என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாரு? மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்பதான் இயேசு கிறிஸ்து வந்து அவனுடைய அவிவிசுவாசத்தை கடிந்து கொண்டார். என்ன செய்தாருங்க? தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில வந்து கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தணும் அப்படின்னா லிட்டில் ஃபெய்த்தை வச்சு ஒண்ணுமே பண்ண என்ன ஃபெய்த் வேணும்?
வளர்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் எப்ப வளரும்? ஒன்று, வேத வசனத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். 2, வசனத்தை என்ன செய்யணும்? நல்லா கேட்டு விதைக்கணும். 3, வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனத்துக்கு என்ன செய்யணுங்க? கீழ்ப்படியும் போது நமக்கு என்ன வரும்? விசுவாசம் வளரும். சில ஆட்கள் வசனத்துக்கு என்ன செய்யறது இல்லை, கீழ்ப்படியறது. கீழ்ப்படித்தால் விசுவாசம் வளரும். 4வது விசுவாசம் எப்போ வளரும் தெரியுமா? வெளிப்பாடு கிடைக்கும் போது விசுவாசம் வளரும். என்ன கிடைக்கும் போதுங்க? உனக்கு என்ன உண்டாகணும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 2:12 நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அப்படின்னு வரும். அப்ப வேத வசனத்தின் மூலம் நீ தியானிக்கும் பொழுது உனக்குன்னு ஒரு ரேமா வார்த்தையை கர்த்தர் தருவா. உன் கூட கர்த்தர் பேசுவா. அந்த வார்த்தை உனக்கு கிடைக்கும் போது உன் விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? விசுவாசம், உங்க விசுவாசம் வளருதா? அதான் இப்ப முக்கியமான கேள்வி. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறது விசுவாசம். உங்க வாழ்க்கையில எரிகோ கோட்டை இடியணுமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னது? விசுவாசம். உன் வாழ்க்கையில நாளுக்கு நாள் என்ன அதிகரிக்கணும்? விசுவாசம் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். அதனால விசுவாசத்தை வளர செய்வதில் எப்படி இருங்க? கவனமா இருங்க. 4 காரியம் செஞ்சா விசுவாசம் வளரும். 1, தேவ வார்த்தை என்ன செய்யணும்? விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். 2, என்ன செய்யணும்? தேவ வசனத்தை நல்லா காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். 3, என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். என்ன செய்யணுங்க? 4வது என்ன வேணும்? வெளிப்பாடு வேணும். என்ன வேணுங்க? வேதம் சொல்லுகிறது. 5வது விசுவாசம் வளரணும் அப்படின்னா ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24 வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. அல்லேலூயா. இப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வளரும்? விசுவாசம் வளரும். அதனால தேவ பிள்ளையே, கருத்தா ஜெபிக்கிறது இருக்கிறது, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது இருக்கிறது. நம்ம தமிழ்லையும் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கும் பொழுது நம்ம விசுவாசம் என்ன செய்யும்? அதிகமா வளரும். அதுக்காக தான் கூட்டத்துல வரும்போது ஆவியில நிரப்பப்பட என்ன செய்யணும்? உங்களை விட்டு கொடுங்கன்னு சொல்றோம். ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 நீங்க கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியும்? நல்லா வளர முடியும். எல்லாரும் எழுந்து